நம்மளுடைய உடலாக இருந்தாலும் மனமாக இருந்தாலும் ஆன்மாவாக இருந்தாலும் அதோடைய பணிகளை முழுவதும் செய்யக்கூடிய ஆதார சக்கரங்கள், அதை பற்றி தான் நீங்கள் பேச. மனிதனுடைய இயல்பான ஒரு வெற்றிக்கு எந்த சக்கரங்கள்லாம் பயன்படும், அதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு பகிர போகிறேன். அதில் வந்து நம்ம 5 சக்கரங்களை மட்டும்தான் நம்ம மிக முக்கியமான 7 ஆதார சக்கரங்கள், அது என்னென்ன சக்கரங்கள், அதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். முதல் சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக பெயர் புகழ் கொண்ட மனிதனாக வரணும் அப்படின்னா இந்த 5 சக்கரங்கள் மையங்கள், ஆற்றல் மையங்கள் நல்லா இருக்கணும். ஏன்னா இதுதான் உடலில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து ஹீல் பண்ண, மனதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஹீல் பண்ணுது, ஆன்ம ரீதியாக சில பதிவுகள் சில விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீல் பண்றது. இது எல்லாமே இந்த ஆற்றல் மையங்கள் சொல்லக்கூடிய இந்த 5 சக்கரால தான் இருக்கு. அனைத்து ஆரா ஒளி நேயர்களுக்கு ஆரா பாபுஜியின் அன்பான வணக்கங்கள். இன்று நான் பகிரக்கூடிய தகவல் எதை பற்றி அப்படின்னா, நம்மளுடைய உடலாக இருந்தாலும் மனமாக இருந்தாலும் ஆன்மாவாக இருந்தாலும் அதோடைய பணிகளை முழுவதும் செய்யக்கூடிய ஆதார சக்கரங்கள், அதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறேன். சக்கராசன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம மூலாதார, சுவாதிஷ்டான, மணிப்பூரகா, விசுத்தா, அனாகதான்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு 7 சக்கரங்களை வந்து நம்ம எல்லாருமே அதை கேள்விப்பட்டிருப்போம். அதில் மிக முக்கியமான சக்கரங்கள் ஒரு மனிதனுடைய ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு மனிதனுடைய இயல்பான ஒரு வெற்றிக்கு எந்த சக்கரங்கள்லாம் பயன்படும், அதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு பகிர போகிறேன். அதில் வந்து நம்ம 5 சக்கரங்களை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது ஆக்ஞான்னு சொல்லக்கூடியதையும் சகசாரம் சொல்லக்கூடியதை நம்ம சிந்திக்கலாம். முதல்ல அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த 5 ஆதார சக்கரங்கள் என்ன, அந்த ஆதார சக்கரங்கள் நமக்கு எப்படி வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த 7 சக்கரங்களை என்ன சொல்லுவாங்கன்னா மேஜர் சக்கரான்னு சொல்லுவாங்க. அதாவது மிக பிரதானமான ஆற்றல் மையங்கள், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சூட்சமமான ஆற்றல் மையங்கள் தான் இந்த வந்து 7 சக்கராஸ். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மேஜர் சக்கரா சொல்லிட்டேன் இல்லையா. அடுத்து வந்து மைனர் சக்கராஸ் இருக்கு. அந்த மைனர் சக்கராஸ் என்ன அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய அக்குபஞ்சர் புள்ளிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புள்ளிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மைனர் சக்கராஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மினி சக்கரங்கள்னு சக்கரங்கள் இருக்கு. அது எங்க இருக்குன்னா நம்மளுடைய விரலோட நுனி பகுதிகளில் இருக்கக்கூடியதெல்லாம் மினி சக்கரான்னு சொல்லுவாங்க. இதுல தான் நம்ம நிறைய காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுவோம். சும்மா அப்படி நீங்க கையை மூடிட்டு உங்களோட விரல் நுனியை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன், ஒரு சக்தி, ஒரு எனர்ஜி எடுக்கிற மாதிரி இருக்கும், ஒரு எனர்ஜி நம்ம கையில இருந்து போற மாதிரி இருக்கும். நம்ம வணங்கக்கூடிய தன்மை, இப்படி வணங்குறோம் ஏன் இப்படி மேலே தூக்கி வணங்குறோம்னா இந்த விரல் நுனியில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ சக்கராஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறேன். அப்போ மிக முக்கியமான 7 ஆதார சக்கரங்கள், அது என்னென்ன சக்கரங்கள், அதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போறேன். முதல் சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரூட் சக்கரான்னு சொல்லக்கூடிய அந்த மூலாதார சக்கரம்னு சொல்லுவோம். அந்த மூலாதார சக்கரம், அந்த ரூட் சக்கராவுக்கு, அதாவது என்னன்னா இப்போ நீங்க சக்கரா ஹீலிங்னு போறீங்க அப்படின்னா யூடியூப்ல நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மியூசிக் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து மூலாதார சக்கராவுக்கு இந்த மியூசிக் கேளுங்க, மணிப்புரகத்துக்கு இதை கேளுங்க, சுவாதிஷ்டானுக்கு இதை கேளுங்க அப்படின்னு எல்லா சக்கரங்களுக்கும் கேட்குற மாதிரி ஒரு மெத்தட் வச்சிருப்பாங்க. அதாவது மியூசிக்லேயே தான் தெராப்பி கொடுத்துருப்பாங்க, மியூசிக்கில் தான் ஹீலிங் கொடுத்துருப்பாங்க, மியூசிக்கில் தான் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் வெறும் மியூசிக்கால் எல்லா சக்கரத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து நோட் பண்ணியே ஆகணும். அப்போ வெறும் கேட்டல் மட்டும் இருக்குது அப்படின்னா மீதி புலன்கள் எங்கே? அப்போது 5 புலன்கள் 5 சக்கராவோட தொடர்புடையது. இந்த 5 புலன் சொல்லக்கூடியது கண்ணு, மூக்கு, வாய், இதெல்லாம் இருக்கு இல்லையா, வாய், தோல், கண்கள், அதெல்லாம் இருக்கு இல்லையா, 5 சென்சஸ். இந்த 5 புலன்களும் 5 சக்கராவோட தொடர்புடையதுன்றதுனால ஒவ்வொரு சக்கராவுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து நம்ம வந்து எனர்ஜியை கொடுத்து அதை பேலன்ஸ் பண்ணாதான் நம்மளுடைய சக்கரங்கள் நல்லா இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், மூலாதார சக்கரம்னா என்ன பண்ணலாம் கேட்கணுமா? இல்லை, மூலாதார சக்கரம் என்பது அதை நீங்க டியூன் பண்ணணும் அப்படின்னா வாசனை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நுகர்தல் மூலயமாக தான் மூலாதார சக்கரத்தை டியூன் பண்ண முடியும். அப்ப நுகர்தல் வாசனை அப்படின்னா வாசனை என்ன வாசனை? நம்ம ஒரு நாளைக்கு நீ காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம இயற்கையான எத்தனை மனங்களை சுவாசிக்கிறோம், இல்ல ஒரே வாசனையே நுகர்ந்துட்டு இருக்கோமா, இல்ல வந்து 2 வாசனையை மட்டும் நுகர்ந்துட்டு இருக்கோமா அப்படின்றது உங்களுக்கு பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு மட்டும்தான் தெரியும். சில பேர் நம்ம பெர்ஃப்யூம்ஸ் அடிக்கிறோம், சில பேர் நம்ம வந்து ஏதாவது நம்ம வந்து ஒரு நமக்கு வாசனைக்காக நம்ம ஏதாவது ரூம்ல ஏதாவது ஒன்று போட்டுக்கிறோம் அப்படின்னா அப்ப அந்த பெர்ஃப்யூம் போடுறீங்கன்னா அது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த வாசனை தான் அதிகமா நீங்க நிகரக்கூடிய தன்மையில இருக்குமே தவிர மீதி இருக்கக்கூடிய வாசனையை நுகரக்கூடிய தன்மையை நம்மளுடைய நுகர்தல் மூக்கு வந்து இழந்து விடுது. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த மூலாதார சக்கரா இம்பாலன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்போ இயற்கையான வாசனை, மண் வாசனை, பூக்களுடைய வாசனை, அதே மாதிரி வந்து மழை பெஞ்சா அதுல ஒரு வாசம் வரும் இல்லையா, மண் வாசம் சொல்லுவோம். இந்த மாதிரி இயற்கை வாசனைகள், அதாவது ஊதுபத்தி, சாம்பிராணின்னு சொல்லக்கூடிய இயற்கை விஷயமான வாசனைகள், சந்தனத்தோட வாசனை, அப்படி பல விதமான வாசனைகளை உங்க மூக்கு என்னைக்கு நுகர ஆரம்பிக்குதோ ஒரு நாள்ல எல்லா வாசனையும் நுகரக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக
கண்டிப்பாக இந்த மூலாதார சக்கரா வந்து பேலன்ஸ் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதிஷ்டானான்னு சொல்லக்கூடிய சாக்ரல் சக்கரான்னு சொல்லுவாங்க. அந்த சுவாதிஷ்டான சக்கராவை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, எப்படி ஹீல் பண்ணுறது அப்படின்னா சுவை அப்படின்னு சொல்லக்கூடிய டேஸ்ட் மூலயமா தான் அந்த சக்கராவை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும், ஹீல் பண்ண முடியும். அப்போ நம்ம முன்னோர்கள் என்ன ஒதுக்கி வச்சிருக்காங்க நமக்குன்னா, சுவை அப்படின்னாவே அறுசுவை ஒதுக்கி வச்சிருக்காங்க. 6 விதமான சுவைகள். 6 விதமான சுவை உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ இனிப்பு, கசப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு, உப்பு அப்படின்னு 6 வகையான சுவை. இந்த 6 வகையான சுவை நீங்கள் உண்ணக்கூடிய உணவுல காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நீங்க இந்த 6 விதமான சுவையை டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத நீங்க கொஞ்சம் சோதிச்சுட்டு பாருங்க. மேக்சிமம் என்ன பண்றோம்னா காரம் இருக்கும், உப்பு இருக்கும். நிறைய நம்ம சாப்பிடுறது காரம் உப்பு மட்டும் தான் இருக்கும். புளிப்பு கூட இருக்கும், 3 இருந்துரும். ஆனா இந்த இனிப்பு கம்மியா இருக்கும், கசப்பு இருக்கவே இருக்காது, அந்த துவர்ப்பு இருக்கவே இருக்காது. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த சுவாதிஷ்டான சக்கரம் எப்படி பேலன்ஸ் ஆகும்னு ஆக முடியாது. அதோடைய தன்மை என்னன்னா சுவை உணர்வு. அப்போ அறுசுவை உணவு ஏதாவது ஒரு ஃபார்ம்ல இந்த 6 டேஸ்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுவாதிஷ்டான சக்கராவை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான சக்கரங்கள் இதெல்லாம். அடுத்து 3வது நான் சொல்ல போறது என்ன அப்படின்னா மணிப்பூரக சக்கரான்னு சொல்லக்கூடிய சோலார் பிளக்ஸஸ்ன்னு சொல்லக்கூடியது. இந்த மணிப்பூரக சக்கராவை எப்படி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணலாம், எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம், எப்படி நம்ம ஹீல் பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்வை மூலயமா என்னங்க பண்றது அப்படின்னா பார்வை நம்ம அதிகபட்ச பேர் வந்து நம்ம பார்வையை வந்து எவ்வளவு தூரம் செலுத்துறோம் அப்படின்னா கிட்டே தான் செலுத்துறோம். அதாவது அதிகபட்சம் 2ல இருந்து 3 அடிக்கு உள்ள இருக்கக்கூடிய நபர்களையோ இல்ல 3, 4, 5 அடிக்கு உள்ள இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோமே தவிர நம்ம 10 அடி தூரத்தில் இருக்கக்கூடியது, 50 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய, 100 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நம்ம புலனை வந்து டியூன் பண்றதே கிடையாது. அந்த உணர்வு அதாவது என்னன்னா பார்வை உணர்வை டியூன் பண்றது கிடையாது. அப்ப நிறைய வண்ணங்களை பார்க்கணும். இப்போ நம்ம பக்கத்தில் புக்கு படிக்கணும்னா இவ்வளோதான், மொபைல் பார்க்குறோன்னா இவ்வளோதான், டிவி பார்க்குறோன்னா ஒரு 5 அடி 6 அடி, இதுக்கு மேலே நம்ம பார்வையை வந்து செலுத்துறது கிடையாது. அப்போ நீங்கள் வெளியில் வந்து மரக்கிளையோ மர உச்சிகள், இப்போ டவரோட உச்சி, பறவைகளை பார்க்கறது, தூரத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பார்க்கறது, இந்த மாதிரி எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படின்றத நீங்கள் யோசிச்சிங்க. அப்போது புலன் உணர்வு கிட்ட பார்வையும் தூர பார்வையும் நம்ம செலுத்தி கொண்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது, நிறங்கள் அப்படின்றத நம்ம கண்களால் தான் பார்க்க முடியும். 7 வகையான வானவில் நிறங்கள் இருக்கு இல்லையா? இந்த 7 நிறங்களையும் நம்மளுடைய ரூம்லையோ நம்மளுடைய அலுவலகத்திலேயோ ஏதாவது ஒரு ஃபார்ம் அந்த நிறங்களை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கண்கள் வந்து எல்லா நிறத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்குற மாதிரி நம்ம அமைச்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரே ரூமில் இருக்கீங்க, மஞ்சள் நிற ரூம்லேயே இருக்கீங்க, ஒரு பச்சை கலர் பெயிண்ட் இருக்குது, இவ்வளோதான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மஞ்சள் பச்சையை மட்டுமே உங்கள் கண்கள் பார்க்குது. இப்போ ஊதாவை பார்க்கல, சிவப்பு பார்க்கல, ஆரஞ்சை பார்க்கல அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக மணிப்பூரக சக்கரா ஆக்டிவேட்டே ஆகாது. அது வந்து அந்த சுழற்சி வந்து ரொம்ப ரொம்ப குறைவாயிடும். அதனால இந்த பார்வை உணர்வு மூலயமாக கிட்ட தூர பார்வைகளை செலுத்தி ஒரு பயிற்சியையும் 7 வண்ணங்களும் நீங்கள் ஒரு நாளைக்கு 7 வண்ணங்களும் ஏதாவது ஒரு ஃபார்ம்ல பார்க்குற மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மணிப்பூரக சக்கரா வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவே இயங்கும். அடுத்து மணிப்பூரகத்துக்கு அடுத்த சக்கரம்னு பார்க்கும்போது நம்ம அனாகதான்னு சொல்லக்கூடிய இந்த தொண்டை சக்கரம், அதாவது ஹார்ட் சக்கரான்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்ட் சக்கராவை பேலன்ஸ் பண்ணணும், ஹீல் பண்ணணும், நல்லா ஆக்டிவேட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா தொடு உணர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த டச் ஃபீல் இருக்கு இல்லையா, இந்த உணர்வின் மூலயமாக தான் அந்த சக்கரை ஆக்டிவேட் ஆகும். அப்போ நம்ம எப்படி தொடு உணர்வு அப்படின்னா எப்படி அப்படின்னா நம்ம மழையில் போகிறோம், மழையில் நனைகிறோம் அப்படின்னா அந்த மழையோட அந்த தண்ணீர் படுறது, இல்லை குளிக்கிறோம் அப்படின்னா அந்த குளிக்கும் போது அந்த தண்ணீர் குளிர்ந்த நீர் படுறது, இல்லை சுடுநீர் படுறது, இந்த மாதிரி நம்ம உணரணும். நம்ம வந்து என்ன தண்ணியில் குளிக்கிறோம் அப்படின்னு தெரியாமல் அந்த உணர்வே இல்லாமல் அந்த தொடுதலுடைய புலன் உணர்வு இல்லாமல் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த அநாகத சக்கரை வந்து ஒழுங்காக வேலை செய்யாது. இப்போ வெயிலில் போகிறோன்னா வெயில உணரணும், வண்டியில் போகிறோம் அப்படின்னா காற்று படும் போது காற்று தோல் உணர்ற அந்த உணர்வை நீங்கள் ஃபீல் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழையில் நனையும் போது அந்த உணர்வை ஃபீல் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் அந்த மயில் தொகை எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஃபெதர்ல வந்து நம்ம வருடிக்கலாம். நம்மளுடைய தோலுக்கும் அந்த உணர்வை நம்ம அடிக்கடி ஒரு சென்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கோம்னா மட்டும்தான் அந்த அநாகத சக்கரை ஆக்டிவேட் ஆகுமே தவிர, ஏன்னா இப்போ நீங்கள் சூடான ஒரு பொருளை தொட்டு பார்க்கறது, சில்லுன்னு ஒரு பொருளை தொட்டு பார்க்கறது, ஒரு மலர் ஒரு பூவை வந்து தொட்டு பார்த்து மிருது அது தோலில் தான் ஃபீல் பண்ண முடியும். அதை பண்ணுறது, ஒரு மரத்தை தொட்டு பார்க்கறது, இந்த மாதிரி உங்களோட தொடு உணர்வை வந்து ஒரு வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து தொட்டு பார்க்கும் பொழுதோ இல்லை வந்து நம்ம தோலில் வந்து உணரும் பொழுதோ நமக்கு அநாகத சக்கரை ஆக்டிவேட் ஆகும். இல்லை நான் குளிக்கிறேன், நான் ஃபீல் பண்ணுறதுல என்ன தண்ணி விடுது, சூடு, குளிர்ச்சி எதுவுமே எனக்கு தெரியாமல் அதெல்லாம் நம்ம வந்து அந்த உணர்வோடு நம்ம ஃபீல் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹார்ட் சக்கரான்னு சொல்லக்கூடிய இருதய சக்கரா வந்து உங்களுக்கு இம்பேலன்ஸாக தான் ஆகும். ஹீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்து 5வது சக்கரம், மிக முக்கியமான சக்கரம் சொல்லக்கூடிய விசுத்தான்னு சொல்லக்கூடிய தொண்டை சக்கரம். இந்த தொண்டை சக்கரம் எப்படி ஆக்டிவேட் ஆகும், எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம், எப்படி ஹீல் பண்ணலாம், எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்னா கேட்டல் மூலயமாக. கேட்டல்னா ஹியரிங்.
நம்ம பாருங்க ஹியரிங்னா நான் கேட்டுட்டு தானே இருக்கேன், பேசிட்டு இருக்கேன், நீ கேட்டுட்டு தானே இருக்க அப்படின்னா, அதாவது என்னன்னா நம்ம அதிகபட்சமாக இந்த கேட்டல் என்பது செயற்கை ஒலிகளை மட்டும்தான் கேட்குறோம். செயற்கை ஒலிகள்னா காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் ஃபேன் சவுண்டு, மிக்சி சவுண்டு, கிரைண்டர் சவுண்டு, ஏசி சவுண்டு, இது மாதிரி வண்டி வாகனங்கள் சவுண்டு, அப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் அண்ட் பொல்யூஷன்ஸை தான் நம்ம அதிகமாக கேட்குறோமே தவிர ஒரு இனிமையான ஒரு சவுண்டு, இயற்கையான ஒரு சவுண்டு, கடல் அலையோட ஓசை, மரங்களுடைய ஓசை, அது மாதிரி பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் பொழுது அதோடைய சவுண்டு, அப்புறம் நல்ல மியூசிக்கு, நல்ல வந்து ஒரு மியூசிக் கேட்குறது. இப்போ நிறைய சக்கராஸ்க்கு மியூசிக் போட்டிருக்காங்களா, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசுத்த சக்கராக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி மியூசிக்ஸ் எல்லாம் கேட்கணும். அப்போ இதமான இசை, அதாவது என்னன்னா நாய்ஸ் அதிகமாக இருக்கிற இடம், நாய்ஸ் அதிகமாக நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விசுத்த சக்கரா வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு உங்களோட ஸ்பேஸ், இப்போ நம்ம ஆஃபீஸில் இருக்கோம், ஏசி சவுண்டு ஓடிட்டே இருக்குன்னா அந்த சவுண்டு அது நாய்ஸ் தான். ஃபேன் சவுண்டு ஓடிட்டே இருக்குன்னா அதுவும் நாய்ஸ் தான், வேறு வழி இல்லை. நடுவில் வெளியில் போய் நீங்கள் பார்க்குறது, வெளியில் வந்து இயற்கையான சவுண்டெல்லாம் கேட்குறது, மியூசிக்ஸை கேட்குறது, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு ரிதமிக்காக நீங்கள் சில விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த விசுத்த சக்கரா வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். இந்த 5 சக்கரங்களுக்கும் 5 புலன்கள் ஆக்டிவேஷன் இருந்தால் மட்டும்தான் இது வந்து நல்லாவே ஹீல் ஆகி நல்ல பேலன்ஸ் ஆகி நல்ல ஒரு சுழற்சியும் இருக்கும். இதை சரியாக பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் இது நம்மளுடைய அடுத்து சொல்லக்கூடிய ஆஞ்ஞான்னு சொல்லக்கூடிய அந்த தேர்ட் ஐ சக்கராவுக்கு நம்ம டிராவல் பண்ணுறதோ, இல்லை அதுக்கு அடுத்து சகசாரம் அப்படின்ற நிலைக்கு போகிறதோ, முதல்ல இந்த 5 சக்கராவை பேலன்ஸ் பண்ணதான் இயல்பான ஒரு மனிதனாக, ஒரு வெற்றி பெற்ற ஒரு மனிதனாக, பெயர் புகழ் கொண்ட மனிதனாக வரணும். அப்படின்னா இந்த 5 சக்கரங்கள் மையங்கள், ஆற்றல் மையங்கள் நல்லா இருக்கணும். ஏன்னா இதுதான் உடலில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து ஹீல் பண்ணுது, மனதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஹீல் பண்ணுது, ஆன்ம ரீதியாக சில பதிவுகள், சில விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீல் பண்ணுறது. இது எல்லாமே இந்த ஆற்றல் மையங்கள் சொல்லக்கூடிய இந்த 5 சக்கரால தான் இருக்கு. இந்த வீடியோ நீங்க மறுபடியும் புரியலன்னா மறுபடியும் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்தெந்த சக்கராவை எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு நான் சொல்லியிருப்பேன். நன்றி, மகிழ்ச்சி.